வாங்க, ஆன்மாவோட பயணத்தை பத்தி ஒரு தத்துவ பார்வைய இங்க பார்க்கலாம். இதுல என்ன சொல்றாங்கன்னா, வாழ்க்கையோட மர்மத்துக்கான சாவி நம்ம இப்போதைய வாழ்க்கையில தான் இருக்கு. அப்போ முதல்ல ஆன்மானா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். வாங்க, அடிப்படையிலிருந்து ஆரம்பிக்கலாம். இந்த தத்துவத்தின்படி ஆன்மாங்கிறது பேய் இல்ல, அது ஒரு சின்ன வேகமா சுழல்ற ஆற்றல் துகள். இந்த துகள் சுழலும்போது ஜீவ காந்தம் உருவாகுது. இதுதான் நம்ம உடம்புக்கு சக்தியை கொடுக்குது. இந்த ஆற்றல் புலத்தோட மையத்துல தான் கருமையம் இருக்கு. நம்மளோட மெமரி பேங்க் மாதிரி இது. சரி, இந்த ஆற்றல் எல்லாம் எப்படி நமக்கு இன்பம் துன்பம்ன்ற உணர்வுகளை கொடுக்குது? ரொம்ப சிம்பிள். உபரி ஆற்றல் வெளியேறினா அது இன்பம், ஆற்றல் ஓட்டத்துல தடை வந்தா அது துன்பம். ஆக துன்பம், இன்பம், அமைதி, பேரின்பம், இதுதான் நம்ம உணர்வோட 4 முக்கிய நிலைகள். சரி, இந்த உயிர் சக்தி தீர்ந்து போனா என்ன ஆகும்? அதாவது மரணம்னா என்ன? இது ஒரு படிப்படியான நிகழ்வு. முதல்ல உயிர் சக்தி தீர்ந்து போகுது, அப்புறம் கருமையம் உடலை விட்டு பிரியுது. இறப்புக்கு பிறகும் இந்த கர்மையும் அழியறதில்ல, அது ஒரு ஆற்றல் அலையா பிரபஞ்சத்துல பரவுது. இது எப்படி வேலை செய்யுதுன்னு புரிஞ்சுக்க இத ஒரு ரேடியோ சிக்னல் மாதிரி யோசிச்சு பாருங்க. அந்த சிக்னலுக்கு ஒரு தனிப்பட்ட ஃப்ரீக்வன்சி இருக்கும். அது வாழ்நாள் செயல்களை பொறுத்து அமையும். அதே மாதிரி ஃப்ரீக்வன்சில இருக்கிற ஒருத்தரோட, குறிப்பா உறவினர்களோட இது போய் இணையும். இதத்தான் ஆன்மா கூடுதல்னு சொல்றாங்க. இங்க தனிப்பட்ட உணர்வு இல்ல, பதிவுகள் மட்டும்தான் கடத்தப்படுது. அப்போ இதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது, இது மறுபிறவி இல்ல, இது ஒரு மரபணு தொடர்ச்சி. ஒரு புதிய உயிர் பெற்றோர்கிட்ட இருந்து உருவாகி குடும்ப வழியா வர்ற பதிவுகளை எடுத்துக்குது. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம செயல்கள் நமக்கு அப்புறமும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. நம்ம பதிவுகள் தொடரும்னா நாம இப்போ என்ன மாதிரியான பதிவுகளை உருவாக்கிக்கிட்டு இருக்கோம் யோசிச்சு பாருங்க.